ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்ல வேதாளம் சொன்ன 7வது கதையை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். பத்மாவதி இரவு நேரத்தில் தனியாக வருகின்றாள். அதை பார்த்த ஆச்சாரியர் தன் மனைவியை பின்தொடர்ந்து கொண்டே வருகின்றார். அப்பொழுது 2 குதிரைகள் அங்கு வருகின்றது. அதில் ஒருவர் முகத்தை மறைத்துக் கொண்டு இளவரசியை பார்க்கின்றான். இளவரசி, இன்று தாங்கள் என்னுடன் வர வேண்டும். இதற்கும் மேல் என்னால் காத்திருக்க முடியாது. இன்று இரவு முக்கியமான இரவு. அதற்கான ஏற்பாட்டை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னதும் தங்களுடன் வர வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன். இருப்பினும் நான் என் மரியாதையை தாண்டி வெளிவர முடியவில்லை என்று இளவரசி சொன்னதும் அதை மறைமுகமாக பார்த்து கொண்டிருந்த ஆச்சாரியர் மனமுடைந்து போகின்றார். அவன் இளவரசியை வர சொல்லி கட்டாயப்படுத்தியதால் பத்மாவதியும் சரி, நான் தங்களோடு வருகிறேன் என்று இளவரசி அவர்களுடன் கிளம்பிவிட்டார்கள். எனக்கே நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டாய் என்று ஆச்சாரியர் கடுமையான கோபத்தில் இருக்கின்றார். மறுநாள் பத்மாவதிக்காக ஆச்சாரியர் காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பத்மாவதி அங்கு வருகின்றாள். நீ எங்கு சென்றிருந்தாய் என்று அவர் கேட்டதும், நான் என் விரதத்திற்காக பழங்களையும் பூக்களையும் பறிக்க வனத்திற்கு சென்றிருந்தேன் என்று தடுமாற்றமாக சொல்கின்றாள். பத்மாவதி, ஒரு விஷயம் என் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஒரு பதிப்பத்தினி இடையில் எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது. என்னிடம் நீ எதையாவது மறைக்கிறாயா என்று ஆச்சாரியர் கேட்கின்றார். நேற்று இரவு இவர் எதையோ கண்டுவிட்டார் என்று நினைக்கிறேன். இருப்பினும் அந்த விஷயத்தை நான் இவரிடம் கூற மாட்டேன். அதை கூறினால் இவர் மிகவும் வருந்துவார். உண்மை ஒரு நாள் தானாக இவருக்கு தெரியட்டும் என்று மனதிற்குள்ளே நினைக்கின்றாள். மறைக்கும் அளவிற்கு எந்த விஷயமும் இல்லை. ஏன் இந்த திடீர் சந்தேகம் என்று இளவரசி கேட்டதும் அதை ஆச்சாரியர் சந்தேகமாக பார்க்கின்றார். வாருங்கள், நாம் பூஜை செய்யலாம் என்று இளவரசி கண்களை மூடி இறைவனை வழிபடுகின்றாள். அந்த நேரத்தில்தான் திடீரென்று கோபத்தில் ஒரு கத்தியை எடுத்து எனக்கே நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டாய் என்று ஆச்சாரியர் இளவரசியின் கழுத்தில் கத்தியை வைத்து கிழித்து விடுகின்றார். அந்த மகிழ்ச்சியில் வெளியே தனது சீடர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த இடத்தில் பத்மாவதியின் பிறந்த நாட்டிலிருந்து சேனாதிபதியும் அவரது ஆட்களும் வருகின்றார்கள். சேனாதிபதி ஆச்சாரியரை சந்தித்து, தாங்களும் இளவரசி பத்மாவதியும் எங்கள் நாட்டிற்கு திரும்பி வர வேண்டும். அரசன் ருத்ரசேனன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார். உங்கள் இருவரையும் அவர்தான் அழைத்து வர சொன்னார். தங்களையும் இளவரசியையும் மரியாதையுடன் வரவேற்க அரசன் அங்கு தயாராக நிற்கின்றார். இருவரும் வாருங்கள் என்று சேனாதிபதி சொன்னதும் ஆச்சாரியர் அதிர்ச்சியாகின்றார். அரசரின் மனம் எப்படி மாறியது என்று கேட்கின்றார். விஷயம் என்னவென்றால், அந்த மகா மந்திரிதான் ராஜ்யத்தை பறிக்க இந்த சூழ்ச்சியை செய்துள்ளான். அவன்தான் தங்களை பற்றி அரசனிடம் தவறாக புறம் பேசியுள்ளான். அதனால்தான் கோபத்தில் அரசன் தங்களை அனுப்பிவிட்டார். ஆனால் அன்று என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அங்கு நடப்பதை நான் ஒவ்வொன்றாக இளவரசியிடம் எடுத்துரைத்தேன். ஆனால் அதற்குள் ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. நேற்று இரவு அந்த மந்திரி அரசனை கொன்றுவிட்டு அவன் ராஜ்யத்தை ஏற்க போவதாக செய்தி வந்தது. அதனால் அவன் அரசனிடம் எல்லை மீறி நடந்து விட்டான். அப்பொழுதுதான் இளவரசி அங்கு வந்து மந்திரியை கொன்றுவிட்டு அரசனை காப்பாற்றி விட்டார்கள். உண்மை அறிந்த அரசன், மகளே, என்னை மன்னித்துவிடு. நான் என் தவறை உணர்ந்து விட்டேன். நீங்கள் அரண்மனைக்கு வாருங்கள் என்று அரசன் அழைக்கின்றார். என் பதியின் இருப்பிடமே எனது இல்லமாகும். தாங்கள் எனக்கு ஏதாவது செய்ய நினைத்தால் என் பதி இழந்த கௌரவத்தை மீண்டும் மீட்டு தாருங்கள் என்று இளவரசி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். இன்று எங்கள் அரசனும் ராஜ்யமும் பாதுகாப்பாக இருக்க காரணமே தங்கள் பத்தினிதான் என்று சேனாதிபதி சொன்னதும் அவை அனைத்தையும் கேட்ட ஆச்சாரியர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கின்றார். இளவரசி எங்கே என்று சேனாதிபதி கேட்டதும் ஆச்சாரியர் மனமுடைந்து
அங்கிருந்து நகர்ந்து வருகின்றார். தவறு செய்துவிட்டேன். ஒவ்வொரு மானிடனும் தான் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே ஆச்சாரியர் குடிசைக்குள் வருகின்றார். சில நிமிடங்கள் கழித்து ஆச்சாரியரின் சீடர்களும் சேனாதிபதியும் அந்த குடிசையின் அருகே வந்து பார்க்கின்றார்கள். வெளியே பார்த்தால் இரத்தமாக வந்து கொண்டிருக்கிறது. உள்ளே சென்று பார்த்தால் இளவரசியும் ஆச்சாரியரும் இறந்து கிடக்கின்றார்கள். இளவரசியை கொன்ற பாவத்திற்காக ஆச்சாரியரும் தன் கழுத்தை கிழித்து கொண்டு மரணமடைந்து விட்டார். அதை பார்த்து சீடர்களும் சேனாதிபதியும் கண் கலங்கி நிற்கின்றார்கள். இந்த இடத்தில்தான் வேதாளம் விக்ரமாதித்தனிடம் புதிர் கேட்கின்றது. ஆச்சாரியரின் சந்தேகத்தால் அனைத்தும் அழிந்துவிட்டது. ஒருமுறை சந்தேகம் எழுந்துவிட்டால் அதை நம்மால் என்றுமே விளக்க இயலாது. இவற்றில் எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், நடந்த அனைத்தும் என்ன காரணத்தால் நிகழ்ந்தது, அதற்கு யார் பொறுப்பு? இந்த பாவத்தை செய்த ஆச்சாரியரா, இல்லை பத்மாவதியா? அன்று நடந்த சம்பவத்தை ஏன் அவளின் பதியிடம் கூறவில்லை? அதுதானே அவன் சந்தேகத்தை உண்மையாக்கியது. இல்லை அரசனா? அவர்தானே இவர்களை ராஜ்யத்தை விட்டு வெளியே போக சொன்னார். அதனால் தானே இது நிகழ்ந்தது. அல்லது அந்த மானிடனா? இறக்கும் முன்பு அவன்தான் ஆச்சாரியரின் மனதில் பயத்தை ஏற்படுத்தினான். இவர்கள் இருவரும் மடிவதற்கு யார் காரணம் என்று வேதாளம் தன்னுடைய புதிரை கேட்கின்றது. விக்ரமாதித்தனே பதில் சொல், இல்லையென்றால் உன் தலை 1000 துண்டுகளாக வெடித்து சிதறிவிடும் என்று வேதாளம் சொன்னதும் அதற்கு விக்ரமாதித்தன் பதில் சொல்கின்றார். என்னை பொறுத்தவரை அவர்கள் மடிந்ததற்கு எந்த மானிடனும் காரணமில்லை. தலைவிதியே அதற்கு காரணம். ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்ததற்கு முக்கிய காரணமே அந்த யாசகன் அந்த பாயாசத்தை குடித்து இறந்து போனதுதான். இந்த சம்பவத்தால் தான் ஆச்சாரியாரின் மனதில் சந்தேகம் எழுந்துவிட்டது. ஆனால் இது துர்பாக்கியவசமான ஒரு சம்பவம் தான். எப்பொழுதும் பட்சிகள் மரத்தில் அமர்ந்து கொண்டுதான் பாம்பை உண்ணும். அதன் மூலமாகத்தான் பாம்பின் விஷம் அந்த பாயாசத்தில் கலந்துவிட்டது. ஆதலால் என்னை பொறுத்தவரை அவர்கள் மடிந்ததற்கு காரணம் மானிடர்கள் அல்ல, தலைவிதியே காரணம் என்று விக்ரமாதித்தன் தன் பதிலை சொல்லி முடிக்கின்றார். பதிலை கேட்டதும் வேதாளம் சரியான பதில்தான். இது நிகழ்ந்ததற்கு விதிதான் காரணம். இப்பொழுது உன் விதியை பார்த்தாயா? இந்த இரவு நேரத்தில் என்னை சுமந்து கொண்டு போகின்றாய். ஆனால் ஒரு தவறை நீ செய்துவிட்டாய். நீ உன் மௌனம் கலைந்து பதில் கூறிவிட்டாய் என்று சொல்லி வேதாளம் தப்பித்து செல்கின்றது. விக்ரமாதித்தன் அதை பின்தொடர்ந்து கொண்டே போகின்றார். நன்றி.